ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 நியூ சிலபஸ், அதாவது 2025க்கான நியூ சிலபஸ், அதோடைய ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு தான். இந்த தமிழ் சப்ஜெக்டோடைய ப்ளூ பிரிண்ட்டை நான் உங்களுக்கு எப்படி பிரித்து தர போகிறேன்னா, கிளாஸஸ் அண்ட் டாபிக்ஸ், அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது 6th ஸ்டாண்டர்ட் மட்டும், அடுத்து 8th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 9th 10th இந்த மாதிரி இது பார்த்துடலாம். ஸோ இப்போது 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பொதுவாக உள்ள இது பார்த்திங்க அப்படின்னா, எழுத்து ஒன்று பிரித்தெழுதல், இன்னொன்று சேர்த்து எழுதுதல். அடுத்தது சொல்லில் பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல். இப்போது 6th ஸ்டாண்டர்டில் மட்டும் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயல் வைஸ் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு குறில் நெடில் வேறுபாடு, இது ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்து பார்க்குறப்போ செகண்ட் இயலில் லகர லகர லகர, நகர நகர, ரகர ரகர வேறுபாடு. ஸோ இந்த இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதே மாதிரியான வேறுபாடுகள் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்க்கலாம். இந்த இயல் 2ல் நம்ம பார்த்தோம்ல 6th ஸ்டாண்டர்டு. ஸோ இதே விஷயத்த நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்க்க முடியும். அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இந்த வினா எழுத்துக்கள் 7th ஸ்டாண்டர்டும் அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்லேயும் வருது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 6th ஸ்டாண்டர்டில் கவர் பண்ணிட்டுக்கும் மெயினாக 7th 10th நீங்கள் சேர்ந்து படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணணும். இப்போது சொல் வைஸ் 6th ஸ்டாண்டர்டில் பார்க்குறப்போ வினைச்சொல், அப்புறம் 2 வினைச்சொற்கள், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. மொத்தம் 6th ஸ்டாண்டர்டோடைய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டோடைய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். 8th ஸ்டாண்டர்டோடைய இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் சந்திப்பிழை. இது எங்கே இருக்குது அப்படின்னா இயல் 7ல் இருக்குது. அதே மாதிரி இது 9th ஸ்டாண்டர்டில் இயல் 3, 4, 5 இதுலேயும் இருக்குது. அடுத்தது ஒருமைப்பன்மை அறிதல் இயல் 1, 7, 9. ஸோ இந்த இடத்துல இருக்குது. இது ரொம்ப 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 முக்கியமான டாபிக். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வினைமுற்று முக்கியமாக பார்க்கணும், வினை எச்சம் பார்க்கணும், அப்புறம் பெயரெச்சம் பார்க்கணும். ஸோ 8th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான ஒரு வியூ ஒன்று சந்திப்பிழை, இன்னொன்று ஒருமைப்பன்மை அறிதல், வினைமுற்று, வினையச்சம், பெயரெச்சம். ஸோ இந்த 5 டாபிக் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் கவர் பண்ணணும். மெயினாக இயல் வைஸ் பார்க்குறப்போ சந்திப்பிழை 7ல் அடங்கிடுது. அதே இது நீங்கள் சந்திப்பிழை படிக்கிறப்போ அதே மாதிரி நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்து வச்சுட்டு இயலுடைய 3, 4, 5 படிச்சிட்டிங்கன்னா சந்திப்பிழை டோட்டலாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரே இதாக கவர் பண்ணோம் அப்படின்னா ஒருமைப்பன்மை அறிதலில் 179 இயல், இந்த இயலை எடுத்து வச்சு படிச்சிங்கனாலும் அதே மாதிரி கவர் பண்ணலாம். இதுதான் 8th ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். மொத்தம் இதில் 5 தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ். ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வேர்சொல் அறிதல், அப்புறம் அயற்சொல் தமிழ் சொல், அப்புறம் எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இதுதான் 9th ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ 9th ஸ்டாண்டர்டை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட். ஒன்ஸ் நீங்கள் 6th ஸ்டாண்டர்டை கவர் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே ஒரு 30 to 40% ஆஃப் ஸ்டடீஸ் அதில் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் போகிறப்போ உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 50% கூட வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 90%. நீங்கள் அந்த கடைசி 10% தான் அந்த 9th ஸ்டாண்டர்ட். நீங்கள் அதை ஈஸியாக முடிச்சிட்டிங்கனாலே யூ ஹவ் பீன் கம்ப்ளீட்டட். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் வெற்றி உங்கள் கையில் தான். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போக ஆரம்பிச்சிடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக படித்து பாஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். I hope it will be totally useful to you. Thanks for watching this video.